ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க தி ட்ரூத்தர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வயசு ஆகுது. அவங்க ஃபேமிலியிலேருந்து பிரிஞ்சே இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. அதனால அவங்க ஃபேமிலிக்கு இவங்க திரும்பி வராங்க. ஆனால் வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட மரணத்தில் ஒரு சில சந்தேகங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏதோ மர்மமாக இருக்கு அப்படின்ட்டு தெரியுது. அப்படியே பேரலாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் ஒரு மாதிரி வினோதமாக நடந்துக்கிறாரு. அது என்ன இவங்களை குழப்பத்துக்கு ஏற்படுத்துது. அவரு சிசிடிவிலாம் வச்சு எல்லாருமே வாட்ச் பண்றாரு. இதெல்லாம் ஏன் பண்றாரு, அவங்க அம்மா எப்படி இறந்தாங்க, கடைசியில நம்ம ஹீரோயின் என்னதான் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இவங்க மெயின்டைன் பண்ணிக்கிற சஸ்பென்ஸ் ஃபேக்டரை சொல்லலாம். படம் ஃபுல்லா அது சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அப்பா பொண்ணு பாசத்தை முடிஞ்ச அளவு நீட்டா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா அப்பா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும் போதெல்லாம் தான் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஹீரோயினா இருக்கட்டும், அப்பாவும் நடிச்சிருக்கிறவரா இருக்கட்டும், ரெண்டு பேரும் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேர் கேரக்டர் தான் சூப்பராக எழுதிருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணா இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். டெக்னிக்கலி இந்த படம் பயங்கர சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேல பல போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போகுது. அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதி எடுத்துதான் நல்லாவே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் படத்துல ஆக்ஷன் கீஷன்லாம் எதுவுமே கிடையாது. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் மோட்ல தான் போகுது. அதுவுமே ஓரளவு நீட்டா இருந்தது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா படத்துல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பல இடத்துல நம்ம ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்தது. அது மிகப்பெரிய நெகட்டிவா இருந்தது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் ஒரு நீட்டான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் 10க்கு 6.5 மார்க் கொடுக்கலாம். படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.